ஹாய், ஹலோ, வணக்கம். மீண்டும் என்னுடைய நண்பர்களை நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ரொம்ப நாள் கழித்து என்னோடய வில்லேஜுக்கு நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 10 மாதம் கழித்து நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் பயிர் வந்து விளைவிச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை எங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கேட்டிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட வீட்டையும் அந்த தோட்டத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை பார்க்குற நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவோட முடிவில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். நண்பர்களே பாருங்கள், இதுதான் எங்களோட கிராமம். பார்த்திங்கன்னா எல்லாமே மரமாக தான் இருக்கும். இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. பாருங்கள், தார் ரோடு வருது. இந்த ரோடு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். பஸ் இருக்குது. எங்கள் வீடு, சிஸ்டர். இதுதான் எங்களோட பாக்கு தோட்டம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு சில மனிதர்களை வந்து நம்ப முடியாது, ஆனால் இயற்கையை நம்பலாம். நம்ம என்ன தான் சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் பண்ணி நேச்சரை வந்து பீட் பண்ண ட்ரை பண்ணாலும் நேச்சரை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதாக பாருங்கள், பாக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? பாக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு குட்டி பாக்கு மரம் இருக்குது, அதில் நிறைய காய் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 500 பாக்கு இருக்கும் ஒரு மரத்தில். ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ரெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கிறாங்க. ஸோ மேலே போய் பார்ப்போம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இது மேலே பிஞ்சு விட்ருக்கு. இது காய் வந்து இது அறுவடைக்கிற ரெடியாக இருக்குது இது. ஸோ இங்கே இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்குது. பயங்கரமாக இருக்கும் நண்பர்களே. இயற்கையோடு இருக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஏசியில் இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இயற்கையை அழிக்காதீங்கடானா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அந்தளவுக்கு போயிட்டுருக்கு உலகம். மரவள்ளி கிழங்கு இதுதான். இது வந்து நம்ம சாப்பிட முடியாது டைரெக்டாக. நம்ம சிப்ஸு போடுறாங்கள்ல, ஸோ அது கிடையாது இது. அதில் வேறு ரகம் இது. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, பாயசம் வைப்போம்ல, அந்த ஜவ்வரிசி மேக் பண்ணுறது அது இந்த கிழங்குல தான் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து மைதா, நிறைய பரோட்டாவுக்கும் இது மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அது ஸோ இதில் வந்து கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வா, பயங்கர ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் எல்லாம் புல். இது வந்து ஒன்லி ஜவ்வரிசி மேக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பரோட்டாவுக்கு அந்த மைதாவில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் பாருங்கள், தெரியுதா? கிழங்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது பிஞ்சு இப்போ தான் இன்னும் 4 மந்த் ஆகணும். ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய வரும். இயற்கையோடு வாழ்ந்தால் ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. பாருங்கள், இதுதான் அந்த மரவள்ளி கிழங்கு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க. மைதா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. மாட்டு தீவனத்துக்கு கூட அதோட சக்கையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து நம்ம எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று முடியலடா சாமி. பாருங்கள், ஒரு வழியாக ஒடிச்சாச்சு.
பிஞ்சு கிழங்கு இது, இன்னும் பெருசாக வளரும் இது. பாவி பயப்புள்ள அதுக்குள்ளே ஓடிச்சிட்டேடா அப்படிங்கிற மாரி. பார்த்திங்கன்னா இது மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாடு வந்து தீவனம் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றது, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணும். நம்ம டேரெக்டாக சாப்பிட்ற கிழங்குங்கிறது வேறு, சேம் அதே கலரில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மேக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம பச்சையாகவே அதை இது பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த மரவள்ளி கிழங்கு குச்சி பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது. அது பாருங்கள், இதுதான் அது தெரியுதா, ரெட்டிஷாக. ஸோ இதை தான் நம்ம வந்து சாப்பிட்லாம். நம்ம கடையில் கூட நிறையா வைப்பாங்க. சிப்ஸு போடுவாங்கள்ல, மரவள்ளி கிழங்கு சிப்ஸு, அது இந்த குச்சி தான். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து எலி பறிச்சிருக்கு சாப்பிட, பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இதுதான் மரவள்ளி கிழங்கு, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஒடிக்க போகிறேன். பறிச்சாச்சு. அதான் பாருங்கள், இதுதான் அந்த சிப்ஸு, கடையிலலாம் சிப்ஸு போடுவாங்கள்ல, ஸோ அந்த கிழங்கு இது. பச்சையாகவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு செம்ம எனர்ஜி இது, சரிங்களா. நம்மளோட நண்பர்கள் வந்து ஆனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறீங்க, உங்கள் தோட்டத்தில் வந்து என்னெல்லாம் விளைவிக்கிறீங்க, விளைவிச்சு அது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் 10 மாதம் ஆச்சு ஊருக்கு வந்து. ஸோ அதான் சுற்றி பார்த்துட்ருக்கேன், சரிங்களா. பாருங்கள், இதுதான் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பண்ணுறது, இதில் தான். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நிறைய சிட்டியில் வந்து கடை போட்டு விற்பாங்கள்ல, மஞ்சள் இளநீர் விற்பாங்கள்ல, அது எங்கள் தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. நான் தான் அதை வந்து 10th படிக்கும்போது வாங்கி வச்சேன். எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாளைக்கு இதை தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு 200 தேங்காயை வந்து பறித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரம் ஏறதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன், பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல நம்ம தோட்டம். இந்த கோவில் தெரியுதுல்ல, பாருங்கள், மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா. நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.